அன்பான பார்வையாளர்களே, கதைக்குள் செல்வதற்கு முன் ஒரு முக்கிய தகவல். என் பெயர் தம்பிச்செல்வன். நான் இந்த சேனலின் உரிமையாளர். சமீபத்தில் வடிவேலா என்ற புதிய யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் இந்த தம்பிச்செல்வன் சேனல் மற்றும் புதிய வடிவேலா சேனல் இரண்டிலிருந்தும் தினமும் காலை 11 மணிக்கு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும். 2 சேனல்களுக்கும் உங்கள் தொடர் ஆதரவை வேண்டுகிறேன். இந்த வடிவேலா சேனலின் இணைப்பு இந்த வீடியோவின் விளக்கப் பகுதியிலும் கமெண்ட்களிலும் பின்னி வைக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இது ஒரு மலையாள சிற்றின்பச் சொறும்படம். இதில் 2 நல்ல கருத்துக்கள் உள்ளன. அதை இந்த வீடியோவின் இறுதியில் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கியுள்ளேன். தயவுசெய்து கடைசி வரை பார்க்கவும். இப்போது கதைக்குச் செல்வோம். ஒரு கிராமத்தில் குப்பை பொறுக்கும் ஒரு மனிதன் தெருக்களில் சுற்றுகிறான். பிளாஸ்டிக், பழைய தாள்கள், இரும்பு இவற்றை பொறுக்கிச் செல்கிறான். ஒரு வீட்டின் வாசலில் ஒரு பெண் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளை அவன் மீண்டும் மீண்டும் பார்க்கிறான். மெதுவாக அவளிடம் சென்று பேச்சுக் கொடுக்கிறான். அம்மா, பழைய பிளாஸ்டிக், இரும்பு, பேப்பர் ஏதாவது இருந்தால் நல்ல விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று கேட்கிறான். அவள், இல்லைப்பா, எதுவும் இல்லை என்கிறாள். அவன் கெஞ்சுகிறான். காலையிலிருந்து எந்த வியாபாரமும் ஆகலை. ஏதாவது ஒன்று இருந்தால் கொடுங்கம்மா. சிறிது நேர யோசனைக்குப் பிறகு அவள், எங்க வீட்டில் ஒரு பழைய தையல் மெஷின் உள்ளது, உடைந்து போனது. அதை எடுப்பீர்களா என்று கேட்கிறாள். அவன் உடனே சம்மதிக்கிறான். கொஞ்சம் இங்கேயே இரு, நான் உள்ளே போய் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி அவள் உள்ளே செல்கிறாள். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து, தம்பி, நீ உள்ள வருவாயா? அது பரண் மேல் இருக்கிறது, எனக்கு எட்டவில்லை என்கிறாள். அவன் வீட்டில் அவள் மட்டும் தனியாக இருப்பதை உணர்ந்து உடனே உள்ளே செல்கிறான். அவள் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து பரண் மேல் ஏற முயற்சிக்கிறாள். அவன் நாற்காலியை பிடித்துக் கொள்கிறான். பழைய பொருட்களை எடுக்க முயலும்போது அவனும் மிக அருகில் நிற்கிறான். அவனது உடல் உணர்ச்சிகள் மெதுவாக எழும்பத் தொடங்குகின்றன. அவன் மனம் கட்டுப்பட மறுக்கிறது. அச்சமயம் அவள் கால் வழுக்கி கீழே விழுந்து விடுகிறாள். அவன் அவளை பிடித்துக் கொள்கிறான். அந்த நொடியில் இருவருக்கும் இடையே ஒரு தூண்டுதல் உருவாகிறது. எதிர்பாராத விதமாக அவன் அவளை அரவணைத்து நெருங்க முயற்சிக்கிறான். அவள் உடனே விலகி, வேண்டாம், என்னை விடு என்கிறாள். ஆனால் அவன், இரு, நான் கதவைச் சாத்திவிட்டு வருகிறேன் என்று சொல்லிச் சென்று பூட்டிவிட்டு திரும்புகிறான். இப்போது விசித்திரமாக அவள் கத்தவோ ஓடவோ இல்லை. அமைதியாக இருவரும் உடலுறவில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் சிறிது நேரம் மறைத்து வைத்திருந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். பின்னர் அவன் கேட்கிறான், உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? வீட்டில் யாருமே இல்லையே? அவள் சொல்கிறாள், இல்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை. புருஷன் எங்கே இருக்கிறார் என்று கேட்க அவள் வருத்தத்துடன் சொல்கிறாள், அதை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? என் புருஷன் ஒரு அரை பைத்தியம். தெரு தெருவாய் சுற்றுகிறான். ஈமம்மா, எங்க அப்பா அம்மா பணக்கார மாப்பிள்ளை என்று அவனுக்கு என்னை கட்டிக் கொடுத்தார்கள். ஆனால் அவனது குணத்தை பார்க்கவில்லை. எல்லாம் என் தலைவிதி. இப்படி சொல்லும்போது அவள் கண்கள் கலங்குகின்றன. சிறிது நேரத்தில் உடலுறவு முடிந்ததும் அவன் கிளம்பத் தயாராகிறான். ஆனால் கதவருகே சென்றதும் திரும்பி மெதுவாக கேட்கிறான், என்னோடு வந்து விடுவாயா? நான் உன்னை ராணியைப் போல் பார்த்துக் கொள்கிறேன். எங்காவது ஓடிப்போய் சந்தோஷமாக வாழலாம். அவனது திடீர் முன்மொழிவு அவளுக்கு அதிர்ச்சியை தருகிறது. சிறிது நேரம் அவள் உறைந்து போகிறாள். பின்னர் உறுதியாக, இல்லை, இப்படியெல்லாம் முடியாது, தயவு செய்து கிளம்புங்கள் என்று கதவை தள்ளி மூடுகிறாள். அவன் ஏமாற்றத்துடன் குப்பை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்குகிறான். ஆனால் சற்று தூரம் சென்றதும் வீட்டுக் கதவு மறுபடியும் திறக்கும் சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான். அவள் நன்றாக புடவை கட்டிக்கொண்டு அவனது உடைமைகளை ஒரு பையில் எடுத்து வைத்து வாசலில் நிற்கிறாள். அவன் கூட ஓடிச் செல்ல அவள் மனம் மாறிவிட்டது. அமைதியாக அவன் பக்கம் நடக்கிறாள். அவனுக்கு நம்பவே முடியவில்லை. அவள் அவன் கையை பிடித்துக் கொள்கிறாள். இருவரும் கைகோர்த்து அந்த வீட்டையும் ஊரையும் விட்டு புறப்படுகிறார்கள். இங்குதான் படம் முடிகிறது. ஒரு தனிமையான இல்லத்தரசி தனது வெற்று திருமணத்தை துறந்து சில மணி நேரங்களுக்கு முன் சந்தித்த ஒரு குப்பை பொறுக்கும் மனிதனுடன் செல்கிறாள். இப்போது இந்த படத்தின் முக்கிய கருத்துக்கள் என்ன? முதல் பாடம், பெண்கள் அறிமுகமில்லாத நபர்களை எந்த காரணத்திற்காகவும் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. பழைய பேப்பர், இரும்பு வாங்குபவர் என்றாலும் அவர்கள் முகத்திற்கு எவ்வளவு நம்பிக்கையாக தோன்றினாலும் உள்ளே அனுமதிப்பது ஆபத்தான விளைவுகளை உருவாக்கும். இந்த படம் காட்டுவது போல தனிமையும் இரகசியமும் சேர்ந்தால் ஒரு சாதாரண உதவி கோரிக்கை கூட எல்லையை தாண்டிவிடும். இரண்டாவது பாடம், பெண் பார்க்கும் பெற்றோர்கள் பெண்ணை வசதியான குடும்பத்தில் கட்டிக் கொடுக்க அவசரப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மாப்பிள்ளையின் மனநிலை, ஒழுக்கம், குணம் ஆகியவற்றை ஆராய்வதில்லை. இப்படத்தில் வரும் பெண் போல பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்கிறாள்.
ஒரு பெண்ணுக்கு தேவை நல்ல தாம்பத்தியம், மரியாதை, மனநிறைவு. இந்த கதையின் மூலம் ஆக்குனர்கள் சொல்ல வந்த இன்னொரு முக்கியமான கருத்து இது. பெண்ணுக்கு வெறும் பணமும் வசதியும் மட்டும் போதாது. பல பெற்றோர்கள் எங்கள் பெண்ணை நல்ல இடத்தில் கட்டிக் கொடுத்தோம் என்று பெருமைப்படுகிறார்கள். ஆனால் அந்த மாப்பிள்ளை குடிகாரனாகவோ, பொறுப்பற்றவனாகவோ, மனநிலை சரியில்லாதவனாகவோ இருந்தால் பெண்ணின் வாழ்க்கை நரகமாக மாறுகிறது. இந்த படத்தில் வரும் பெண் வெளியிலிருந்து பார்க்க வசதியான வீடு, துணி துவைக்க தெரு வாசல், புடவையெல்லாம் உண்டு. ஆனால் உள்ளுக்குள் என்ன இருக்கிறது? தனிமை, புரிந்து கொள்ளப்படாத காமம், காதல் இல்லாத திருமணம். அவளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அவளது உணர்வுகளை மதிக்க யாருமில்லை. அதனால்தான் ஒரு அந்நியன் காட்டிய சிறு அன்புக்கு கூட அவள் தன்னை இழக்க தயாராகிறாள். இப்படத்தின் உண்மையான நோக்கம் சிற்றின்பக் காட்சிகளை காட்டுவதல்ல, மாறாக ஒரு எச்சரிக்கை மற்றும் புரிதலை உருவாக்குவதாகவும். 1. பெண்களுக்கு அறிமுகமில்லாத ஆண்களை வீட்டிற்குள் அழைத்து விடாதீர்கள் என்று. பெற்றோருக்கு பெண்ணின் எதிர்கால புருஷனின் மனநிலையையும் அவன் வாழ்க்கை துணையிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதையும் முதலில் ஆராயுங்கள். வசதி மட்டும் எல்லாம் அல்ல. 3. சமூகத்திற்கு தனிமையான பெண்களைச் சுற்றி ஒரு பாதுகாப்புச் சூழலை உருவாக்குங்கள். அவர்களது உணர்வுகளை மதியுங்கள். இறுதியாக, இதுபோன்ற பல வித்தியாசமான சிற்றின்ப திரைப்படங்களின் கதைகளை கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் விரும்பினால் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் காலை 11 மணிக்கு புதிய கதைகள் வரும்.